நம்ம ஜீவான பிரபஞ்சனை செம்மையா திட்டாரு. PKL சீசன் 7 பெங்கால் வாரியர்ஸோட ஸ்குவாட் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கா? கோச் வந்து நம்ம BC சார். இப்போ அவருக்கு அசிஸ்டண்டா இருக்கிற ஜீவான அப்போ அந்த டீம்ல கவர் ஆடிக்கிட்டு இருந்தாரு. மனிந்தர், நபிபக்ஷ், பிரபஞ்சன்னு சொல்லிட்டு தரமான ஒரு கன் ஸ்குவாட உருவாக்கி இருந்தாங்க. PKL சீசன் 7 ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும் போது பிரபஞ்சன் இன்னொரு பக்கம் ரெய்டுக்கு போய்கிட்டு இருந்தார். நீங்க நினைக்கிற ரெய்டு இல்ல, அவர் GST ஆபீசர் இருந்ததன் காரணமாக யாரெல்லாம் டாக்ஸ் கட்டாம எஸ்கேப் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பிடிக்கிறதுக்கான ஒரு ரெய்டு. சோ ஒரு பக்கம் கட்டுக்கட்டா டாக்குமெண்ட்ஸ் பிரபஞ்சன் புரட்டிக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் அவரோட பேரு லட்சங்கள்ல புரண்டுகிட்டு இருக்கு. கடைசியா 55 லட்சத்துல பெங்கால் வாரியர்ஸுக்கு வந்து லேண்ட் ஆனா அவரு பயங்கர ஹாப்பி. ஏன் அப்படின்னா BC சார் நல்லா தெரியும். சோ PKL சீசன் 7 அடிச்சு துவம்சம் பண்றோம்னு நினைச்சாரு. சொன்ன மாதிரியே 100க்கும் அதிகமான புள்ளிகள் டீமுக்கு பக்க பலமா நின்னாருங்க. 22 ஆட்டங்கள்ல 20 ஆட்டங்கள் ஆடி இருந்தாரு. அவர் ஆடாம விட்டதுல அந்த ஃபைனலும் ஒண்ணு. அந்த ஃபைனல்ல மனிந்தர் கிடையாது, பிரபஞ்சன் கிடையாது. ஆனா நபிபக்ஷ் மற்றும் சுகேஷ் ஹெக்டே ஆட்டத்தை எடுத்துக்கிட்டாங்க. பெங்கால் வாரியர்ஸை ஜெயிக்க வச்சுட்டாங்க. சீசன் முழுக்க ஆடிட்டு ஃபைனல் ஆடாம போயிட்டமேன்னு சொல்லி வருத்தம் ஒரு பக்கம், நாம ஆடாம அந்த டிராஃபி எப்படா தூக்குறதுன்னு சொல்லிட்டு தயக்கம் இன்னொரு பக்கம்னு அந்த அன்னைக்கு பிரபஞ்சன் டிராஃபியை தொடமாட்டேன்னு சொல்லிட்டு ஒத்த கால்ல நிக்கிறார். அதுக்குதான் ஜீவான செம்மையா திட்டி வம்படியா இழுத்துட்டு போய் போட்டோல நிக்க வச்சிருக்காரு. போராட்டம் பண்றவங்க ஒருத்தன், போஸ்டர் அடிச்சுக்கிறவங்க ஒருத்தன் இருக்கிற காலகட்டத்துல ஒய் இவ்வளவு ஃபீலிங்ஸ்? இது கண்டிப்பா கமெண்ட்ரி பாக்ஸுக்கு பிரபஞ்சம் வரும்போது நான் கேட்கதான் போறேன். வேற யாரை பத்தி நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு கீழே எழுதுங்க. அண்ட் இதை மத்த கபடி காதலர்களுக்கு மறக்காம அனுப்பிச்சு வைங்க.